வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இந்த தயிர் வடைக்கு ரொம்ப முக்கியமான அந்த தயிர் ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த தயிர் ரெடி பண்ணுறேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல வடை செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் 1 கப் உளுத்தம்பருப்பை 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். இப்போ அந்த உளுத்தம்பருப்பை 1 மணி நேரம் கழித்து தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு மிக்சியில் உளுத்தம்பருப்போட நான் 2 பொருள் தான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக மிளகு, தேவையான அளவு உப்பு, இது 2 மட்டும் சேர்த்து அந்த பதம் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம். மாவோட பதம் நம்ம கையில் தண்ணி தொட்டு இது மாதிரி நம்ம ரவுண்டாக கையில் வச்சு செய்கிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இது மாதிரி வடையை போட்டுக்கலாம். நல்லா 2 சைடுமே வடை பொன்னிறமாக ஆகட்டும். அதே மாதிரி இது மாதிரி பபிள்ஸ்லாம் குறையிற முடியும். நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வடை நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தயிர் எடுத்துக்கலாம். நான் தயிர் எடுத்து இது மாதிரி கடைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறமா இந்த தயிரில் அடுத்து அரைக்கிறதுக்கு ஒரு 15 முந்திரி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் அந்த முந்திரியோட பச்சை மிளகா, ஒரு 6-7 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதோட ஒரு 5-6 பீஸ் தேங்காய், இதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நைஸாக பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருக்கேன். அதை நம்ம தயிரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வடை செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை தண்ணியில் டிப் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நல்லா அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இப்போ இந்த தயிரில் கடுகு தாளித்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிர் வடையை சர்வ் பண்ணும்போது மேலே காரப்பொதி போட்டு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.